மேல் துணி எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. இதுக்கும் அந்த மாதிரி தான் 2 முடிச்சு போட்டுக்கோங்க. ஹேண்ட் துணிக்கு மேல் துணிக்கு. இது எப்படின்னா நீங்க பேக்ல சென்டர் கொஞ்சம் தாண்டி இந்த இடத்துல இந்த முடிச்சு இந்த துணியில ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் அது அவ்வளவு சீக்கிரம் நகராது உங்களுக்கு, இல்லாட்டி நகர்ந்துடும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம ஆம்பிட் கிட்ட நல்லா டைட்டா சுத்தி கொண்டு வந்துக்கோங்க. எக்ஸஸ் இது வந்து இவ்வளவு தூரம் வரும் உங்களுக்கு. இது எவ்வளோக்குள்ள எக்ஸஸ் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு. அது எதுக்குன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நல்லா டைட்டா போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது நம்ம கலந்துட கூடாது. இதையும் எடுத்து நீங்க உங்க ஹிப் கிட்ட சுத்திக்கோங்க பாயிண்ட். அப்போ துணி அவசரம் அவுறாது, நம்மளுக்கு அன்கம்ஃபர்டா இருக்காது. இப்போ இப்படி இருக்கு. நான் உங்களுக்கு வந்து மற்ற ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஹேண்ட் செட் எப்படி இருக்கு என்ன பண்றேன்னு சொல்லி காமிட்டேன். இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் நடந்துக்கலாம் பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்களுக்கு, எந்த இதுவும் இருக்காது, டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மோர் ஓவர் நம்ம பெல்ட் தேவைப்படுறவங்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க. உங்கள் வயிற்றுக்கு பெல்ட் போட்டுக்கோங்க. டைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டைட் தேவையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெல்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெல்ட்டில் இன்னர் போர்ஷன் உங்கள் காசு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போர்ஷன்லையும் மொபைல்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி நான் எப்போவுமே வந்து ஹேண்ட் கேரி பேக் கேர் பண்ணிட்டு போயிடுவேன். இதில் தான் எல்லாத்துலேயும் நான் போட்டிருப்பேன். எனக்கு தேவையான ஐட்டம்ஸு, அசெட், ஸ்நாக், பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸ், வாட்டர் பாட்டிலு, அப்புறம் ஃபோனு, வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க பேக் பேக்கை நீங்கள் இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி ஒன் சைடாக போட்டிங்களாக்கும் நம்ம தவாஃப் செய்யும் போது அடுத்தவங்க பேக்கில் மாட்டோம், கூடுதலில் மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து சைடாக போடாதீங்க, ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு சேஃபு, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பொருளை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வேறு இடிச்சு போயிட்டுமான்னு பயமாக இருக்கும் இல்லையா? அதனால நீங்கள் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு நீங்கள் இது லாக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. உங்களுக்கு இது வந்து சேஃபாகவும் இருக்கும். பொருள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சொல்லுவாங்க சில பேர் நீக்ரோஸ் வருவாங்க திருடுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டு நிம்மதியாக தவாஃப் செய்யலாம். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னபடி இந்த தவாஃப் கைடு இருக்கு இல்லையா, இது போட்டுட்டீங்களாக்கும் உங்களுக்கு ஓதுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எல்லா டைம்லையும் இதில் கொடுத்துருக்க துவா பார்த்து நம்ம ஓதிக்கலாம். இந்த மாதிரி தான் புக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு சுத்துக்கும் ஓதுற துவாக்கள், சஃபா செய்யும் போது ஒரு துவாக்கள், ஜம்ஜம் தண்ணி ஓதும்போது துவாக்கள், கதவு கிட்ட இருக்கிற துவாக்கள் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே துவா இருக்கு. இந்த மாதிரி புக்கு வந்து நாங்கள் வச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அனுப்புகிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து தவாஃப் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த புக்கில் பார்த்தீங்களாக்கும் எல்லா சூறாக்கள் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு, ஒவ்வொரு சுற்றுக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு சுற்றுக்கு ஒவ்வொரு துவாக்கள், செய்யறதுக்கு, ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்கு, ஒவ்வொரு இடத்துல என்ன ஓதுறதுக்குன்றதுக்கு இந்த புக்கு தேவைப்படுறவங்களும் நாங்கள் கொடுக்குறோம் ஃப்ரீயாகவே. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் தரோம். இப்போ நம்ம தவாஃப் செய்ய ரெடி ஆகிட்டோம். தவாஃப் வந்து செய்யும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் ஓதிட்டு இப்படி குனிஞ்சிட்டு தான் காபா பார்க்காம நம்ம சுற்றணும். ஹஜ்ரஸ் கல் வரும்போது தான் காபா தொட்டு பார்த்து சலாம் கொடுக்கணும். அதே இது முக்கியமான விஷயம். முண்டி அடிச்சுட்டு நம்ம போகக்கூடாது. முன்னாடி கூட்டமாக வருவாங்க, ஃபாரினர்ஸ் வருவாங்க, வயசானவங்க போவாங்க, அவங்கள முந்தடிச்சு நம்ம போகக்கூடாது. நம்ம லைன் கட் பண்ணி வெளியே போகும்போது கையை காமிச்சு மெதுவாக போகுங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல். அதே மாதிரி பேலன்ஸ்டாக இருங்க எப்போவுமே. கூட்டம் நம்ம தள்ளினாலும் நம்மளை பின்னாடி தள்ளலாம், நம்ம செக்யூர்டாக சேஃபாக இருந்தால் தான் நம்ம கீழே விழாமல் இருப்போம். சம்டைம்ஸ் நம்ம கால் முன்னாடி யாரோ விழுவாங்க, பின்னாடி தள்ளினாங்களும் நம்ம மிதிச்சிட்டமாக்கும் அது பெரிய ரேம்பேட் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து உங்களை சுதாரிச்சுக்கோங்க. யாரும் அப்படி விழுந்தா ஸ்டாப்னு சொல்லி செய்கை காமிச்சு நிறுத்திக்கோங்க. பின்னாடி வரும் கொஞ்சம் நிறுத்திப்பாங்க, அது முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் உம்ரா செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் மொபைல் கையில் கொண்டு போயிட்டே இருப்பாங்க, லைவ் கவரேஜ் ஓட்டிட்டு இருப்பாங்க. அது நம்மளுடைய கவனத்தையும் செதற வைக்கும், அடுத்தவங்களுக்கு சிரமமாக இருக்கும். நீங்கள் அது பண்ணாலும் அது தவறு. அப்போ அவங்க கூட்டத்தில் தப்பி போச்சுன்னா உங்கள் பொருள் மொபைலும் போகும், அதை எடுக்கணும் சொல்லி நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் நடக்கும்போது ஏதோ சின்ன பொருள் விழுந்துச்சுன்னா அது எடுக்கணும்னு முடிஞ்சிங்களாக்கும் உங்களை யாராவது மிதிச்சிடுவாங்க. ஸோ அது இடத்த பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு இஹ்ரான் கட்டி தவாஃப் செய்யறதுக்கு எனக்கு தெரிஞ்ச முறை நான் சொல்லியிருக்கேன்.
வலைக்கம் சலாம்.